அதாவது நேத்து ரொம்ப நானும் அம்மாவும் ஃபோன் பேசி முடிச்சோனே பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப வருத்தப்பட்டோம். எனக்கு மனசே கஷ்டமா போச்சு. ஏன்னா, அ எங்களால எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத உங்களுக்கும் உங்க ஒய்ஃப இழந்துட்டு, நீங்களும் உங்க குழந்தையும் தனிமையா இருக்கிறத நெனச்சு ரொம்ப கஷ்டமா போச்சு, அப்படின்னு காவேரி சொல்லுவா. அ அதாவது எங்களால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு, அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டுருப்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "ஏங்க ரோட்ல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. அது மாதிரி தான் இதுவும். எங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்திருக்கு. அதனால நடக்குது. நீங்க ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, "திரும்ப திரும்ப இப்படி சாரி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எத்தன நேரம் சாரி கேட்டாலும் என்னால அத வந்து மறக்கவே முடியலங்க." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன விஷயம்னா?" "இல்ல பர்சனலா தான் உன்ன கேட்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "சரி கேளுங்க." அப்படிங்கும்போது, உங்க ஒய்ஃப் இறந்து 5 வருஷம் ஆச்சு. இந்த 5 வருஷத்துல உங்களுக்கு வந்து நீங்களும் உங்க குழந்தையும் இப்படி தனியாவே இருக்கீங்களே, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் முடிக்கணும்னு தோணவே இல்லையா? அப்படின்னு சொல்லி கேட்பா. இல்லங்க எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் தோணல அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவான். ஏன் நீங்க வந்து இப்போ கல்யாணம் முடிச்சுக்கிட்டா என்ன? நீங்களும் கஷ்டப்படுறீங்க, உங்க குழந்தையும் வந்து கஷ்டப்படுறாள்ல. அதுக்கு நீங்க ஒரு கல்யாணம் முடிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இவன் அப்படியே ஷாக்காயி அவள பார்த்துட்டே இருப்பான். அப்படியே பதில் சொல்ல மாட்டான். ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா பதிலு? சொல்லுங்க அப்படிங்கும்போதும் அவன் அமைதியா இருப்பான். அந்த சமயத்துல ஸ்கூல் பெல் அடிச்சுரும். அப்போ அவன் சொல்லுவான், உங்களுக்கு ஸ்கூல் பெல் அடிச்சுட்டு, "நீங்க கிளம்புங்க, நேரம் ஆயிரும்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிருவான். இவ அப்படியே அமைதியாயிட்டு கிளாஸ்க்கு வந்துருவா. விஜய் காவேரி கிட்ட பேசிட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட போவான். அப்ப அவங்க அம்மா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லுவான். அப்ப அவங்க அம்மா சொல்லுவா, "ஏன் மாப்பிள எந்த பதிலும் குடுக்காம வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்ன பதில் சொல்லணும்? நான் வந்து இப்ப என் மனசுல என் ஒய்ஃப் தான் இருக்கிறா." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா, காவேரிக்கு வந்து என்ன தோணிரும், அவர் மனசுல ஒய்ஃப் இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு கம்ப்ளீட்டா விலகிருவா. அப்படிங்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும்? அப்போ வந்து அவங்க அம்மா சொல்லுவா, "அப்ப கல்யாணம் முடிக்க எனக்கு ஆசை தான்." அப்படின்னு சொல்லி நீங்க அவர்ட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும்போது, அதையும் சொன்னாலும் அவ என்ன நினைப்பான்னா, 5 வருஷமா பொண்டாட்டிய உருகி உருகி காதலிச்சாரு. கேட்ட உடனே ஆமா கல்யாணம் முடிக்க ஆசை தான் அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாரி மனசுல ஆசைய வச்சுக்கிட்டு தான் இப்படி பண்ணாரான்னு சொல்லிட்டு என்னைய கம்ப்ளீட்டா வெறுத்துருவா. அப்ப என்னைய வந்து காவேரி 2 பதிலுக்குமே ஒண்ணு என்னைய வந்து மனசால வெறுத்துருவா, இல்லைன்னா அவ ஒதுங்கி போகணும்னு நெனச்சுருவா.